ran out. ஆனால் பொறுமை அற்றுப்போன போது The judgments of God began to manifest. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் வெளிப்படத் தொடங்கின. Then the third saint asked me a question. பின்பு மூன்றாவது பரிசுத்தவான் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். Do you like to know a truth? உமக்கு ஒரு உண்மை சத்தியம் தெரிந்து கொள்ள விரும்புகிறீரா என்று கேட்டார். Or a mystery? ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? So I was like a little boy lost in the company, just looking at them, asking, waiting for an answer. The day of the Lord will manifest. கர்த்தருடைய நாள் வெளிப்படும். Romans chapter 9 verse 22. ரோமர் 9:22. When his patience runs out. அவர் தம்முடைய பொறுமையெல்லாம் இழந்த பின்னர், On that time, அந்த நேரத்தில், that very moment of time when his patience runs out, அவருடைய நீடிய பொறுமை தீர்ந்து போகிற அந்த சனப்பொழுதிலேயே, at that very marker point, அந்த சரியான குறிக்கப்பட்ட புள்ளியிலே, the day of the Lord will begin. கர்த்தருடைய நாள் துவங்கும். Let me give you a very good example of a picture that comes before my mind right now. இப்பொழுது என் கண் மனதுக்கு முன்பாக வருகிற ஒரு படத்தை கொண்டு ஒரு நல்லதொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். In Genesis chapter 6 and 7, we read about the prophet Noah building a big ark. ஆதியாகமம் 6-7 அதிகாரங்களில் நோவா தீர்க்கதரிசி ஒரு பெரிய பேழையை கட்டினதை குறித்து படிக்கிறோம். We read that he began that during the 500th year of his life. அவர் தன்னுடைய வாழ்க்கையின் 500வது வயதில் பேழையை கட்ட ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம். And on the 600th year the ark was completed. 600வது வயதின் போது பேழை கட்டி முடிக்கப்பட்டது. So which means he was building it for 100 years. அப்படி என்றால் 100 வருஷங்களுக்கு அவர் அந்த பேழையை கட்டி கொண்டிருந்தார் என்று தானே அர்த்தம். And the apostle Peter calls him, அப்போஸ்தலனாகிய பேதுருவானவர் அவரை எப்படி அழைக்கிறார் என்றால், a preacher of righteousness. நீதியை பிரசங்கித்தவர். While he was busy building the ark, பேழையை கட்டுகிற பணியில் மும்முரமாய் முனைந்திருந்த போதும், at the same time he was preaching to those people, அதே நேரத்தில் சுற்றியிருந்த ஜனங்களுக்கு அவர் பிரசங்கித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். warning them of the judgment of God to come, வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பின் உக்கிரத்துவத்தை குறித்து அவர்களை எச்சரித்திருக்கிறார். warning them that the day of the Lord is coming. கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது என்பதை எச்சரித்தார். And when the ark was completed, பேழை கட்டி முடிக்கப்பட்ட பின்பு, so the Lord told him, இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், now the time has come, son. மகனே, இப்போ நேரம் வந்துருச்சுப்பா. Bring all the animals 2 by 2 into the ark. எல்லா மிருக ஜீவன்களையும் ஜோடி ஜோடாக பேழைக்குட்படுத்துவாயாக. So with the list of names that God had given to him, தேவன் அவருக்கு கொடுத்திருந்த பெயர் பட்டியலின் அடிப்படையில், he brought all the creatures, clean and unclean animals, into the ark. சுத்தமான அசுத்தமான மிருக ஜீவன்கள் சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் அவர் பேழைக்குள் கொண்டு வந்து சேர்த்து விட்டார். When the final slowest animal went into the ark, மிகவும் மெதுவாய் கடந்து வந்த கடைசி மிருக ஜீவன் பேழைக்குள் பிரவேசித்த உடனே, the Lord looked at Noah and he said, கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னார், now you and your family go inside. இப்பொழுது நீரும் உம்முடைய குடும்பமும் பேழைக்குள் போய்விடும். So all 8 humans went inside the ark. ஆக இப்படியாக 8 மனிதர்கள் பேழைக்குள் போனார்கள். Now I want you to use a little imagination like this. இப்பொழுது நான் கொஞ்சம் இந்த கற்பனை திறனை இப்படி பயன்படுத்துகிறேன். After Noah's family went inside the ark, நோவாவின் குடும்பம் பேழைக்குள் பிரவேசித்த பின்பு, the Lord stood at the entrance of the ark. அந்த பேழையின் வாசல் படியில் கர்த்தர் நின்றார். Stretch out his hands to the people. அங்கு ஜனங்களுக்கு நேராக தம்முடைய கரங்களை நீட்டினார். And waited for 7 days. 7 நாட்கள் அளவும் காத்துக்கொண்டே இருந்தார். Perhaps it may be like the statue of the Redeemer in Brazil. ஒருவேளை பிரேசில் தேசத்திலே நிறுத்தப்பட்டிருக்கிற மீட்பரின் சிலையை போல் இருகரமும் விரித்தவராய் நின்றிருந்திருக்கலாம். There's this beautiful statue of the Redeemer Christ in the city of Rio de Janeiro in Brazil. பிரேசிலின் ரியோ டி ஜெனரியோ பட்டணத்திலே இந்த அழகான சிலை கதறிக்கொண்டிருப்பது போலவே, So the Lord waited. கர்த்தர் காத்திருந்தார். காத்திருந்தார் 7 long days. 7 நீண்ட நாட்கள் காத்திருந்தார். At the end of the 7 days, 7 நாட்கள் முடியும் போது, please listen carefully. கவனமாய் கேளுங்கள். At the end of the 7 days, 7ஆம் நாளின் முடிவின் போது, his patience ran out. அவருடைய பொறுமை தீர்ந்து விட்டது. And he closed the door. அவர் கதவை அடைத்து விட்டார்.
his patience ran out. அவருடைய பொறுமை முழுவதும் தீர்ந்து விட்டது. And he himself closed the door. அவர் தாமே பேழையின் கதவை பூட்டினார். Then came the rains. அதற்கு பின்பு பெருமழை பொழிந்தது. That's what it means, the day of the Lord. கர்த்தருடைய நாள் என்று சொன்னால் அதுதான் அதனுடைய அர்த்தம். It will be a day when the judgments of God will begin to openly manifest. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் வெளியரங்கமாய் திறந்த நிலையில் வெளிப்படுகிற நாளாய் அது ஆரம்பமாகும். Isaiah chapter 2 verse 12. ஏசாயா 2:12. Chapter 13 verse 6 and 9. 13, 6, 9 வசனங்கள். Lamentation chapter 2 verse 22. புலம்பல் 2:22. Joel chapter 2 verse 2. யோவேல் 2:2. And Zephaniah chapter 1 verse 7 and 8. செப்பனியா 1:7-8 வசனங்கள். All the scriptures speak of the terrible judgments of God that will manifest when his patience runs out. தேவனுடைய பொறுமை முழுவதும் தீர்ந்து போகும்போது வெளிப்பட போகிற தேவனுடைய பயங்கரமான நியாய தீர்ப்புகளின் கொடூரமான உக்கிரத்துவத்தை குறித்து இவைகள் எல்லாம் எடுத்துரைக்கின்றன. We do not know how the future day of the Lord will be. எதிர்காலத்தில் வரப்போகும் கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. But again and again the Spirit of the Lord is bringing what happened in Noah's day before my eyes. ஆனால் நோவாவின் நாட்களில் நடந்தது எதுவோ என்பதை தான் திரும்ப திரும்ப கர்த்தருடைய ஆவியானவர் என் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்திக் கொண்டே இருக்கிறார். As it was then, அப்பொழுது இருந்தது போலவே so shall it be in the future. இனிவரும் எதிர்காலத்திலும் அப்படியே தான் நடக்கும். The Lord waited patiently for 100 years plus 7 days. 100 ஆண்டுகளுக்கும் மேலாக 7 நாட்கள் வரை மிகுந்த பொறுமையோடு கர்த்தர் காத்துக்கொண்டே இருந்தார். 100 years 100 ஆண்டுகள் plus 7 days. கூட 7 நாட்களும் சேர்த்து Extra 7 days of grace. கூடுதலாக 7 கிருபையின் அவகாச நாட்கள். When the patience ran out, ஆனால் பொறுமை அற்றுப்போன போது the judgments of God began to manifest. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் வெளிப்படத் தொடங்கின. Then the third saint asked me a question. பின்பு மூன்றாவது பரிசுத்தவான் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். Do you like to know a truth உமக்கு ஒரு உண்மை சத்தியம் தெரிந்து கொள்ள விரும்புகிறீரா என்று கேட்டார். or a mystery? ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? So I was like a little boy lost in the company, just looking at them, asking, waiting for an answer. ஒரு சிறுவனை போல் பரிசுத்தவான்களுடைய அந்த கூட்டத்திலே என்னையே தொலைத்து மெய்மறந்த நிலையில் அந்த கேள்வியை கேட்டேன். And the saint said, அந்த பரிசுத்தவான் சொன்னார், the breaking of the 7 seals 7 முத்திரைகள் உடைக்கப்படுதல் and the blowing of the 7 trumpets mentioned in the book of Revelation வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் 7 எக்கால ஊதல்கள் will take place when the day of the Lord manifests. கர்த்தருடைய நாள் வெளிப்படும் போது அவைகள் சம்பவிக்க தொடங்கும் என்றார். We read this in Revelation chapter 6 வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து படிக்கிறோம். and chapters 8 to 10. 8 முதல் 10 வரை உள்ள அதிகாரங்களையும் பார்க்கிறோம். So when this was shown to me, இது எனக்கு காண்பிக்கப்பட்ட போது I paused for a moment to think. ஒரு கணம் சிந்திப்பதற்காய் சற்று நிறுத்தினேன். So this is that which is mentioned in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதுவா இது? The manifestation of the day of the Lord. கர்த்தருடைய நாள் வெளிப்படுதல். That is why when the seals are broken, அதனால் தான் பாருங்கள் முத்திரைகள் உடைக்கப்படும் போது judgments manifest. நியாய தீர்ப்புகள் வெளிப்படுகின்றன. When the trumpets are blown, எக்காலங்கள் ஊதப்பட்ட போது, and also in Revelation chapter 16, அதோடு வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்திலேயும் கூட when the 7 bowls are being poured out on the earth, தேவனுடைய 7 கோப கலசங்கள் பூமியின் மேல் ஊற்றப்படுகையில் judgments of God manifest. தேவனுடைய நியாய தீர்ப்புகள் வெளிப்படுகின்றன. So 3 period of time of the day of the Lord, கர்த்தருடைய நாள் என்று சொல்லும் பொழுது 3 குறிப்பிட்ட காலகட்டங்கள், or rather the day of the Lord in 3 phases. அல்லது கர்த்தருடைய நாள் 3 கட்டங்களாக வெளிப்படுதல் என்பேன். Phase 1, the breaking of the 7 seals. முதல் கட்டத்தில் 7 முத்திரைகள் உடைக்கப்படுகின்றன. Phase 2, the blowing of the trumpets. இரண்டாம் கட்டத்தில் எக்காலங்கள் ஊதப்படுகின்றன. And the final phase 3 is the pouring out the wrath of God. இறுதி கட்டமாகிய 3ஆம் கட்டத்தில் தேவனுடைய கோப கலசங்கள் ஊற்றப்படுகின்றன. This I speak to you by revelation right now. இப்பொழுது வெளிப்பாடுகளின் மூலம் இதை உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Shall I tell you one truth? ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லலாமா? I, 1 year ago, 2 years ago, 3 years ago, 4 years ago, 5 years ago, 6 years ago, 7 years ago, 8 years ago, 9 years ago, 10 years ago, 11 years ago, 12 years ago, 13 years ago, 14 years ago, 15 years ago, 16 years ago, 17 years ago, 18 years ago, 19 years ago, 20 years ago, 21 years ago, 22 years ago, 23 years ago, 24 years ago, 25 years ago, 26 years ago, 27 years ago, 28 years ago, 29 years ago, 30 years ago, 31 years ago, 32 years ago, 33 years ago, 34 years ago, 35 years ago, 36 years ago, 37 years ago, 38 years ago, 39 years ago, 40 years ago, 41 years ago, 42 years ago, 43 years ago, 44 years ago, 45 ye
We read in Revelation chapter 1 வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், that when the Lord spoke with the apostle John, அப்போஸ்தலனாகிய யோவானோடு கர்த்தர் பேசிய போது he felt like the sound of a trumpet coming to him. ஒரு எக்கால சத்தம் தன்னிடத்தில் வருவது போலதான் அதை அவர் உணர்ந்தார். That's exactly what I am seeing and feeling right now. சரியாக அதைத்தான் இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், உணர்ந்து கொண்டிருக்கிறேன். The day of the Lord is at hand. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. Then the first saint continued. அதைத் தொடர்ந்து முதல் பரிசுத்தவான் தொடர்ந்தார். So the day of the Lord is also the manifestation of the promises of God. கர்த்தருடைய நாள் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் வெளிப்படுகிற நாளாய் இருக்கும். So not all is bad. ஆகவே எல்லாமே மோசமான கேடுகள் அல்ல. The day of the Lord also signifies the manifestations of the promises of God for the last days or end times. கர்த்தருடைய நாள் என்று வரும்பொழுது கடைசி நாட்களை குறித்த அல்லது முடிவு காலத்து சம்பந்தப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வெளிப்படுகிற நாளும் கூட. What is that one great promise? அந்த ஒரு மகத்தான வாக்குரை என்ன? Joel chapter 2 verse 23 and 24 says, யோவேல் 2:23-24 வசனங்கள் சொல்லுகின்றன, when the day of the Lord comes, கர்த்தருடைய நாள் வரும்போது the Lord will pour out his latter rain upon the earth. கர்த்தர் தம்முடைய பிந்தின மகிமையை பூமியின் மேல் ஊற்றுவாராம். That latter rain is his glory, அந்த பின்மாரியே அவருடைய மகிமை, which he will surely do speedily in your days. அதை நிச்சயமாகவே அவர் உங்கள் நாட்களில் அதி விரைவாய் வேகமாய் நிறைவேற்றுவார். That's what the first saint said. அதுதான் முதல் பரிசுத்தவான் சொன்னார். He will surely do it in your days. உங்களுடைய நாட்களில் அதை அவர் நிச்சயமாகவே நடப்பிப்பார். Which means, அப்படி என்றால் I am not going to go to the grave without seeing this coming to pass. இது நிறைவேறுகிறதை என் கண்களால் பார்க்காமல் நான் கல்லறைக்குள் போவதில்லை. If I am not going to go to the grave, நானே கல்லறைக்குள் போக மாட்டேன் என்றால் then you are not going to go to the graves too. நீங்களும் கல்லறைக்குள் போக மாட்டீர்கள் தானே. Your eyes will see the end time promises of God's latter rain glory being poured out. முடிவு காலத்தை குறித்த பின்மாரியின் மகிமை ஊற்றப்படுகிற தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற பாக்கியத்தை உங்கள் கண்கள் காணும். The glory of the end time revival that all the saints from the Old Testament till now have been patiently waiting. பூர்வ காலம் தொடங்கி இந்நாள் மட்டும் இருக்கும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் காண ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற கடைசி கால தேவனுடைய அந்த மகிமையின் நிறைவை குறித்த வாக்குத்தத்தம். In Hebrews 11 we read, எபிரேயர் 11 படிக்கிறோமே, all the great saints of faith, விசுவாசத்தின் மகத்தான பரிசுத்தவான்கள் எல்லாரும் they had this promise. இந்த வாக்குத்தத்தத்தை அடைந்திருந்தார்கள். Their eyes did not see, ஆனால் அவர்கள் கண்கள் அதை காணவில்லை. they died in the hope of that promise. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் மரித்து விட்டார்கள். But there is a strange scripture in Hebrews 11:40. ஆனால் எபிரேயர் 11:40 மிகவும் விசித்திரமான ஒரு வேத வாக்கியம் இருக்கிறது. It says, வசனம் சொல்லுகிறது, they are not complete without us. நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணம் அடைகிறது இல்லையாம். It is a mystery. இது ஒரு பரம ரகசியம். We are not going to go into that right now. அதற்குள் இப்பொழுது நாம் போகிறது இல்லை. So they all are waiting to see the promise of the latter rain glory of God. தேவனுடைய பின்மாரியின் மகத்தான மகிமையை குறித்த வாக்குத்தத்த நிறைவேறுதலை காண அவர்கள் எல்லாரும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். During the day of the Lord, கர்த்தருடைய நாளின் போது the secrets of God will be made manifest to the church as well. கர்த்தருடைய ரகசியங்களும் திருச்சபைகளுக்கு வெளிப்படுத்தப்படும். If you read the book of Ephesians, எபேசியர் புத்தகத்தை படிப்பீர்களானால், the apostle Paul was graced by the manifold goodness of God to make known to the church the manifold mysteries of God. தேவனுடைய சொல்லி முடியாத பற்பல நன்மையின் தயவை, தேவனுடைய பரம ரகசியத்தின் பேரின்ப பாக்கியங்கள் ஏராள காரியத்தை திருச்சபைக்கு வெளிப்படுத்தக்கூடிய அளவற்ற கிருபையை அப்போஸ்தலனாகிய பவுலடியார் கிடைக்க பெற்றிருந்தார். Similarly, Revelation chapter 10 verse 7 says, அதைப் போலதான் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, when the seventh angel blows his trumpet, 7ஆம் தூதன் எக்காலத்தை ஊதும்போது, then the mystery of God will be finished when it is made known to his people. அப்பொழுது தேவ ரகசியம் நிறைவேறி அது தேவ ஜனங்களுக்கு வெளியரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டுவிடும். So there are mysteries more that will be made known to the church in these last days. ஆகவே இந்த கடைசி நாட்களில் இன்னும் அதிகமான ரகசியங்கள்
திருச்சபைக்கு வெளிப்படுத்தப்பட போகின்றன. So the saint told me, அந்த பரிசுத்தவானிடம் சொன்னார், this was revealed to Daniel. இவைகள் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. I was wondering where. எங்கே என்று எனக்குள் திகைத்தேன். Daniel chapter 12 verse 4. தானியேல் 12:4 சொல்லுகிறார், Knowledge shall increase. அறிவு பெருகிப்போம். Now, many times we think knowledge shall increase, meaning to scientific discoveries, scientific knowledge. இந்த வசனம் சொல்லுகிற அறிவு பெருகிவோம் என்ற வசனத்தை படித்த உடனே அறிவியல் பூர்வமான தொழில்நுட்ப திறனுக்கடுத்த அறிவு அதிகமாய் பெருகிவிடும் என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். But the saint said, ஆனால் அந்த பரிசுத்தவான் சொன்னார், but it also includes the knowledge of God. அது தேவனுடைய அறிவையும் உள்ளடக்கி இருக்கிறது என்றார். The knowledge of the most high God. மகா உன்னதமான தேவனை பற்றிய அறிவு. The veil will be open. திரை திறக்கப்பட்டு விடும். Shall I reveal one secret to you now? இப்பொழுது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்லலாமா? In Exodus chapter 34, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்தில் we read that the prophet Moses wanted to see the glory of God. மோசே தீர்க்கதரிசியானவர் தேவனுடைய மகிமையை காண விரும்பினார் என்பதை குறித்து படிக்கிறோம் அல்லவா? But God said, no, you cannot see. இல்லை, நீ பார்க்க முடியாது என்று தேவன் சொல்லிவிட்டார். But because he was so dear to God, ஆனால் அவர் தேவனுக்கு மிகவும் அருமையானவராய் நெருங்கி இருந்தபடியால் so the Lord told him, கர்த்தர் அவருக்கு சொல்லுகிறார், let's make a deal. நாம் ஒரு பேரம் பேசிக் கொள்வோமா? There is a place by me. என்னண்டையில் ஒரு இடம் இருக்கிறது. You come and stand there. நீர் வந்து அங்கே நின்று கொள்ளும். And I will come. நான் வருவேன். But you cannot see me. ஆனாலும் நீர் என்னை பார்க்க முடியாது. So I will cover your face with my hand. உம்முடைய கரத்தினால் முகத்தை மூடிக்கொள்ள வேண்டும். No, I will cover you with my hand. என் கரத்தினால் நான் உம்முடைய முகத்தை மூடிக்கொள்வேன். When I pass by, நான் கடந்து போகும்போது then I will take away my hand. என் கரத்தை எடுப்பேன். You will see my back. நீர் என் பின்புறத்தை பார்ப்பீர். But you cannot see my face. ஆனால் என் முகத்தை நீர் பார்க்க முடியாது என்றார். This is what happened to the prophet Moses. மோசே தீர்க்கதரிசிக்கு இதுதாங்க நடந்தது. But I say to you in the name of the Lord Jesus, by the authority of the sword of the Lord. கர்த்தருடைய பட்டயத்தின் அதிகாரத்தின் பேரில் கர்த்தராகிய இயேசுவானவரின் திருநாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். But in this day of the Lord, when knowledge shall increase, இந்த அறிவு பெருகி போகிற கர்த்தருடைய நாளின் போது you shall have the great privilege to see the face of God. தேவனுடைய திருமுகத்தை நேரில் பார்க்கும் மகத்தான ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. This is a promise in the Bible. இது வேதாகமத்தில் இருக்கும் ஒரு வாக்குத்தத்தம் அல்லவா? Because the knowledge of the glory of God is made manifest on the face of the Lord Jesus. ஏனென்றால் தேவனுடைய மகிமையை பற்றிய அந்த பேரறிவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் நேச திருமுகத்தில் அல்லவா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. When you begin to immerse and abide in the presence of God, தேவ பிரசன்னத்துக்குள்ளாக மெய்மறந்து நீங்கள் சொக்கி மூழ்கி திளைக்கும் போது you will see the glory of God. தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். That is why when Philip asked the Lord Jesus, அதனால்தான் பிலிப்பு கர்த்தராகிய இயேசுவானவரிடம் கேட்டபோது, Lord, show us the Father. கர்த்தாவே எங்களுக்கு பிதாவை காண்பியும். In John chapter 14 verse 9, யோவான் 14:9 the Lord Jesus said, கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், Philip, பிலிப்பே, have I been very long with you that you do not still recognize me? இவ்வளவு நீண்ட நாட்கள் உங்களோடு கூடவே நான் இருந்திருந்தும் நான் யாரென்று நீர் இன்னும் அடையாளம் காணவில்லையா? About 30 years ago, ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பு I was invited to minister in a church in Malaysia in the city of Kuala Lumpur. மலேசிய தேசத்தில் இருக்கும் கோலாலம்பூர் என்ற பட்டணத்தில் உள்ள திருச்சபையில் ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். So one particular Saturday there were no meetings. ஒரு குறிப்பிட்ட சனிக்கிழமை என்று கூட்டங்கள் எதுவும் இல்லை. So the pastor asked me, அதனால் அந்த போதகரிடத்தில் கேட்டார், would you like to go to tour the city? ஐயா, பட்டணத்தை சுற்றி பார்க்க விரும்புகிறீங்களா? I said no. இல்லை என்று மறுத்துவிட்டேன். I will just fast and pray. நான் உபவாசித்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். So as I was fasting and praying, ஆக நான் உபவாசித்து ஜெபிக்கும் போது I was meditating the word. வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். Then I read this passage of scripture, the conversation between the Lord Jesus and Philip. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கும் பிலிப்புக்கும் இடையே இருந்த சம்பாஷணை பற்றிய வேத பகுதியை படித்தேன். So a thought came to my mind. உடனே ஒரு எண்ணம் என் மனதுக்குள் வந்தது. What will happen if I meditate the word of God deeply? தேவனுடைய வசனத்தை ஆழமாக நான் தியானித்தால் என்ன நடக்கும்?
So one of my pastime is to do spiritual research like this. ஆகவே என்னுடைய நேரத்தை நான் கடத்த வேண்டும் என்று வரும்பொழுது இப்படிப்பட்ட வேத வாக்கிய ஆராய்ச்சிக்குள் தான் மூழ்கி விடுகிறேன். So I quieted myself. என்னையே நான் அமைதிப்படுத்திக் கொண்டேன். I took a scripture and I began to meditate on it. ஒரு வேத வாக்கியத்தை எடுத்து அதை ஆழமாய் சிந்தனையோடு தியானித்தேன். As I kept on meditating, நான் அதை தியானித்துக் கொண்டே இருக்கும்போது or now I remember clearly. இப்பொழுது எனக்கு மிக தெளிவாய் நினைவுக்கு வருகிறது. Question that came in my mind is, what will happen if I meditate on the name Jesus? இயேசு என்னும் திருநாமத்தை நான் தியானித்துக் கொண்டே இருந்தால் என்னாகும் என்ற கேள்வி என் மனதுக்குள் எழுந்ததை நினைவு கூறுகிறேன். So I began to meditate on the name of Jesus. ஆகவே இயேசுவின் திருநாமத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். So I began to open my mouth and even say Jesus, Jesus, Jesus. என்னுடைய வாயை திறந்து இயேசு 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 என்று சொல்லலானேன். As I keep on meditating the word, அந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டே இருக்கும்போது suddenly my spiritual eyes were opened.